Hello viewers, welcome back to our Smart English class. Today we are going to see 6th standard term 1 அதில் lesson 1 தான் பார்க்க போகிறோம். So what is the name of the lesson means? Sea turtles. இந்த sea turtlesனால் என்ன, அதில் என்னென்ன கைண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த லெசனில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, எஸ். ஸோ கம் டு த லெசன். ஸோ sea turtles அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டாட்டாய்ஸ், ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக டாட்டாய்ஸும் டர்ட்டில்ஸும் வேறு அது ரெண்டுமே சேம் கிடையாது. ஏன் அப்படின்னா டாட்டாய்ஸ் அப்படிங்கிறது இட் கேன் லிவ் ஈவன் இன் த லேண்ட் ஆல்சோ. ஸோ நிலத்துலையும் இருக்கும். மோஸ்ட்லி வி கேன் see that tortoise in the fresh water, especially வெல், ரிவர் இந்த மாதிரி இடத்துல கூட நம்ம பார்க்கலாம். ஆனால் turtles only, most of the turtles only we can see in the ocean or sea. ஸோ இந்த மாதிரி கடலில் மட்டும்தான் நம்மளால் டர்ட்டில்ஸை பார்க்க முடியும். ஸோ டாட்டாய்ஸ் நிலத்துலேயும் வாழும். ஆனால் டர்ட்டில்ஸ் நிலத்துக்கு எப்போ வரும், எப்போ லேண்டுக்கு வரும் அப்படின்னா when it lay the eggs, அந்த முட்டையை போடுறதுக்காக மட்டும்தான் அது நிலத்துக்கு வரும். அது முட்டை இட்ட உடனே மறுபடியும் அது சீக்கு போயிடும். ஸோ அதுதான் இந்த டர்ட்டில்ஸ், ஓகேவா? ஸோ இதுதான் டாட்டாய்ஸ்க்கும் டர்ட்டில்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ மொத்தம் இந்த லெசனில் நமக்கு 3 செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 செக்ஷனில் ஃபர்ஸ்ட் we will see the first section. So before entering into the section, just see about these pictures. So these are the kinds of turtles we can see in India. இந்தியாவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சில அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு சில கைண்ட்ஸு: த லாகர்ஹெட், த ஆலிவ் ரிட்லி, த லெதர் பேக், த ஹாக்ஸ்பில், த க்ரீன் சீ டர்ட்டில். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்தியாவில் நம்ம ஓரளவு நமக்கு காமனாக பார்க்கக்கூடிய ஸ்பீஷீஸ். சரியா? ஆக்சுவலாக இந்த நேமுக்கும் அந்த டர்ட்டில்ஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். அது எதுக்காக அந்த நேம் வச்சுருக்காங்க? இப்போ லாகர் ஹெட் அப்படிங்கிறது அதோட தலை ரொம்ப பெருசாக இருக்கும், அதனால் லாகர் ஹெட்டுன்னு வச்சுருக்காங்க. சரியா? ஆலிவ் ரிட்லி அப்படிங்கிறது அந்த ஆலிவ் சீடு மாதிரியே அதோட அந்த பேக் அந்த கலர்லேயும் அந்த ஷேப்லேயும் இருக்கும் அப்படின்னு. அடுத்து லெதர் பேக் அப்படின்னா அதோட அந்த பேக் போன் இருக்குல்ல, அந்த பேக்கில் உள்ளது அது லெதர் மாதிரியே இருக்கும், அதனால் அதை லெதர் பேக்குன்னு வச்சுருக்காங்க. ஹாக்ஸ்பில் அப்படிங்கிறது இந்த ஹாக்ஸ்பில் பேடோட அந்த பீக் இருக்குங்களே, அது மாதிரியே இதோட நோஸ் இருக்கும், அதனால் இதோட பேர் ஹாக்ஸ்பில்னு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு த க்ரீன் சீ டர்ட்டில் அப்படிங்கிறது அதோட உடம்பே க்ரீனு, அதாவது க்ரீன் கலரில் இருக்கும். இது நம்ம க்ரீன் சீயில் தான் நம்ம மெயினாக பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை நமக்கு க்ரீன் சீ டர்ட்டில்னு சொல்லி வச்சுருக்குறாங்க. ஸோ தீஸ் ஆர் த 5 kinds we can see in India: the loggerhead, the olive ridley, the leatherback, the hawksbill, and the green sea turtle. Okay, yes, now we will see in the section 1. Most of us have seen a tortoise in the zoo or a reptile park. However, not many would have seen its marine relative, the sea turtle. This is not surprising since these reptiles spend almost their entire life in the sea. ஸோ நம்மளில் நிறைய பேர் டாட்டாய்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். எங்கன்னா ஒரு ஜூலையோ இல்லைனா ஒரு ரெப்டைல் பார்க்லேயோ பார்த்துருப்போம். ஆனால் நம்ம டர்ட்டில்ஸை நமக்கு பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்காது. ஏன்னா அது ஒரு மெரைன் அப்படின்னா we can find that things in only in the sea. சரியா? ஸோ அது நமக்கு வாய்ப்பு கிடச்சிருக்காது. ஸோ இதில் என்ன ஒரு பெரிய சர்ப்ரைசிங் அப்படின்னா, இந்த ரெப்டைல்ஸ் அதோட மோஸ்ட் ஆஃப் தேர் என்டையர் லைஃப், அதோட ஹோல் லைஃப்புமே எங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணும்? சீயில் மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணும். அதனால் நமக்கு அதை பார்க்குறதுக்கான சான்சஸ் நமக்கு அந்தளவுக்கு கிடச்சிருக்காது. There are 7 species of marine or sea turtles in the world. Of them, 5 are found in India's coastal waters: the olive ridley, the hawksbill, the green sea turtle, the loggerhead, and the leatherback. So actually 7 species of marine, actually நிறைய கைண்ட்ஸ் இருக்குது. அதில் நம்ம காமனாக பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 7 டர்ட்டில்ஸ் ஓவரால் வேர்ல்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த 7 டர்ட்டில்ஸில் 5 நம்ம இந்தியாவில் இருக்குது. ஸோ இதெல்லாம் கூட கொஸ்டினில் கேட்கலாம். வேர்ல்டில் எத்தனை ஸ்பீசிஸ் இருக்குது சீ டர்ட்டில்ஸ், இந்தியாவில் எத்தனை ஸ்பீசிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ வேர்ல்டில் 7 ஸ்பீசிஸ் இருக்குது, இந்தியாவில் 5 ஸ்பீசிஸ் இருக்குது. ஸோ அந்த 5 என்னென்ன அப்படின்னா த ஆலிவ் ரிட்லி, ஹாக்ஸ்பில், க்ரீன் சீ
turtle and the loggerhead and the leatherback. இது நான் ஏற்கனவே சொன்னேன். நான் அந்த ரீசனை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த நேம் வந்து மறக்காது. சரிங்களா? சரி. compared to most tortoises, sea turtles are huge. ஓகே, ஸோ நிறைய டாட்டாய்ஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது இதில் எது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சீ டர்ட்டில்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். அதாவது டாட்டாய்ஸை கம்பேர் பண்ணும்போது டர்ட்டில்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். Even the smallest species, the olive ridley, weighs up to 35 kilogram when fully grown. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம இந்த ஒரு 5 species பார்த்தோம்ல, இதில் வந்து ரொம்ப எது சின்னது எது ரொம்ப லோ வெயிட் இருக்குது அப்படின்னா ஆலிவ் ரிட்லி தான் வந்து ரொம்ப கம்மியான வெயிட் உள்ள டர்ட்டில். ஆனால் அந்த கம்மியான வெயிட் உள்ள டர்ட்டிலே எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 35 கிலோகிராம் இருக்குமா. when it is fully grown, நல்லா வளர்ந்த ஒரு ஆலிவ் ரிட்லி 35 கிலோகிராம் வரைக்கும் வளரும். அந்தளவுக்கு அவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த டர்ட்டில்ஸ். ஸோ டாட்டாய்ஸ் வந்து அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. ஸோ இந்த 5 ஸ்பீசிஸில் ரொம்ப என்னது வெயிட் கம்மியாக உள்ளது ஸ்மாலஸ்ட் டர்ட்டில் அப்படின்னா ஆலிவ் ரிட்லி. லார்ஜஸ்ட் டர்ட்டில் அப்படின்னா லெதர் பேக். த லார்ஜஸ்ட் ஆஃப் தம் ஆல் த லெதர் பேக் க்ரோஸ் டு எ லென்த் ஆஃப் 2.2 மீட்டர் அண்ட் ஈச் குட் weigh as much as 70 கிலோகிராம். ஸோ எது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லெதர் பேக். அதோட வெயிட் எவ்வளோ தூரம் அது வளரும் அப்படின்னா நியர்லி 700 கிலோகிராம். ஸோ வி கேனாட் லிஃப்ட் இட். அது அந்த அளவுக்கு என்னது அது அவ்வளோ ஒரு வெயிட்டாக இருக்கும். ஸோ நம்மளால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அது அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அப்போ லார்ஜஸ்ட் சீ டர்ட்டில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லெதர் பேக். சரியா? ஸ்மாலஸ்ட் சீ டர்ட்டில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் ஆலிவ் ரிட்லி. ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் sea turtles live their life entirely in the ocean, but they still have a connection with the land. They must come ashore to lay eggs. So sea turtle வந்து the entire whole life spent in the ocean only, but it has a connection to the land. அந்த நிலத்துக்கு அது ஒரு கனெக்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா it just come ashore. ashoreனா seashore. சரியா? அது வந்து சீஷோருக்கு வருது. எதுக்காக அப்படின்னா டு லேஹர் எக்ஸ். அதோட முட்டை இடுறதுக்காக அது சீஷோருக்கு வருது. டுடே 4 of the sea turtle species mentioned above have become extremely rare in India. The olive ridleys, however, are still commonly seen nesting on sandy beaches all along our coasts. So actually இப்போ நவடேஸில் நம்ம வந்து 5 ஸ்பீசிஸ் சொன்னோம். அந்த 5 ஸ்பீசிஸில் 4 ஸ்பீசிஸ் வந்து ரொம்ப ரேராக தான் இருக்குது. எது நம்மளால் காமனாக பார்க்க முடியுது அப்படின்னா இந்த ஆலிவ் ரிட்லி மட்டும்தான் நம்ம இந்தியாவில் காமனாக பார்க்க முடியும். அது எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா ஒடிசாவில் நம்ம இதை வந்து பார்க்கலாம். ஒடிஷாவில் நம்ம இதை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆலிவ் ரிட்லி தான் இப்போ வந்து காமனாக இருக்குது. மற்றது எல்லாமே வந்து இட்ஸ் இஸ் கோயிங் டு டெஸ்ட்ராய், அதாவது அழிவோட விளிம்பில் இருக்குது மற்ற ஸ்பீசிஸ்லாம். இது ஒன்று மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு ஃபஸ்ட் செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக செக்ஷன் 1ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சீ டர்ட்டில்னால் என்ன, மொத்தம் எத்தனை ஸ்பீசிஸ் இருக்குது, இந்தியாவில் எத்தனை இருக்குது. ஓகே, ஸோ வாட் இஸ் த இன்ஹாபிட்டட் ஆஃப் சீ டர்ட்டில், அது வந்து எவ்வளோ தூரம் வளரும், அது எங்கெல்லாம் வாழும், அது எதுக்காக சீஷோருக்கு வருது, ஸோ நம்ம இந்தியாவில் எது காமனு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து டூ யூ நோ ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ஆல்சோ வி வில் சி. ஸோ இந்த டூ யூ நோ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா வந்து வாட் இஸ் அரிபடான்னு கூட கேட்கலாம் நம்மக்கிட்ட வந்து. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அரிபடா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஓகேவா? ஸோ அரிபடா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன் மோஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு ஆலிவ் ரிட்லிஸ் கம் அஷோர் அலோன் டு லே தேர் எக்ஸ். However, Odisha is one of the only 3 places in the world where a phenomenon known as mass nesting or aribada takes place. ஓகேவா? ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லாம் இந்த வேர்ல்டு ஃபுல்லாக இந்த ஆலிவ் ரிட்லி மொத்தமாக ஒரு கூட்டமாக எங்கே வரும் அப்படின்னா சீஷோருக்கு டு லே தேர் எக்ஸ், அதோட எக்ஸை வந்து போட வரும். அதில் அவுட் ஆஃப் த 3 places இன் த வேர்ல்டு, மொத்தம் வந்து வேர்ல்டுலேயே மொத்தமே ஒரு 3 place தான் ஒரு மெயினான பிளேஸு. இந்த ஆலிவ் ரிட்லி வந்து ஒரு சீஷோரை செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 3 places ஒன்று எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் உள்ள ஒடிஷா.
சரியா? அந்த ஒடிஷாவில் இந்த இந்த ஆலிவ் ரிட்லி மொத்தமாக வந்து முட்டையிடுறது பேர் தான் என்னது? அரிபடா இல்லைன்னா மாஸ் நெஸ்டிங். சரியா? ஸோ அப்போ அரிபடா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆலிவ் ரிட்லி மொத்தமாக ஒரு நாள்லேயோ இல்லை ஒரு நைட்லேயோ வந்து ஒரு சீஷோரில் வந்து முட்டையிடுறதுக்கு பேர் தான் அரிபடா ஆர் மாஸ் நெஸ்டிங். On certain nights during the nesting season, thousands of female turtles come ashore simultaneously to lay their eggs on particular beaches. Okay, particular night during that அந்த நெஸ்டிங் சீசன் அதாவது அந்த முட்டையிடுற அந்த சீசனில் ஒரு பர்டிகுலர் நைட்டில் நியர்லி thousands ஆஃப் டர்ட்டில்ஸ் எல்லாமே கரெக்டாக அந்த ஒரே இடத்துக்கு எப்படி ஒரு கம்யூனிகேட் பண்ணி வருங்கிறதே நமக்கு வந்து இன்னமும் வந்து எல்லாருக்கும் ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அது வந்து எல்லாமே ஒரே இடத்துல வந்து அட் சேம் டைம் எல்லாமே அதே டைமில் அந்த இடத்துல முட்டையிட்டுட்டு அகெயின் இட் ஜஸ்ட் என்டர் இன்டு த சீ. ஓகேவா? ஸோ அந்த பீச்சில் முட்டையிட்டு அதை மூடி வச்சுட்டு மறுபடியும் உள்ளே வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி மொத்தமாக thousands ஆஃப் சீ டர்ட்டில் அட் நைட் டைம் மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ நைட் டைம் வந்து இந்த முட்டையிட்டு போகிறது பேர் தான் அரிபடா அண்ட் த மாஸ் நெஸ்டிங். Okay, yes, in the next video we will see the next section. Thank you for watching us, and those who are new to this channel, please subscribe and share this video to your friends. Thank you.